வெல்கம் டு என்டேவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்க குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 32,000 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. இதில் சென்னையில் மட்டும் 2,694 வேகன்சிஸ் இருக்குது. லெவல் 1 போஸ்ட் அப்படின்னா இது வந்து ஹெல்ப்பர் கிரேட் போஸ்ட்டு, 1,800 கிரேட் பே. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அசிஸ்டன்ட் டிஆர்டி, அசிஸ்டன்ட் எஸ்என்டி அப்படிங்கிற பேரில் இந்த லெவல் 1 போஸ்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு இருக்க ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸில் டெக்னீஷியன்ஸுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசருக்கும் இவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக குரூப் டி ஒர்க்கர்ஸ் தான் ஃப்ரண்ட் லைன் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம் ரயில்வேல. ஸோ ஃபிசிக்கலாக இவங்க தான் அந்த ஒர்க்கை பண்ணுறவங்க. ஸோ இந்த ஒர்க்கில் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருக்கும். இந்த லெவல் 1 போஸ்ட்டுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தால் போதும். ஹையர் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ ஆனால் மோஸ்ட்லி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கிராஜுவேட்டாக தான் இருப்பாங்க. அது மோஸ்ட்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேர் மைண்டு டிசைட் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண ரெடியாக இருப்பாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணுமா, ஹெல்ப்பர் கிரேட் ஒர்க்லாம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஆசோலேஷனில் இருப்பாங்க, பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்க 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி, ப்ரொமோஷனு, அப்புறம் ஜிடிசி, எல்டிசின்னு இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாமா வேணாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக ஓப்பன் எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை வேறு எக்ஸாம்ஸ்க்கோ படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்கும், ஷிஃப்ட் ஹவர்ஸு, டே அண்ட் நைட் ஷிஃப்ட்ஸு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மை பொறுத்து தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அலாட் ஆகும். மொத்தம் 14 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹெல்ப்பர் கிரேடுக்கு இந்த முறை ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இதில் இந்த பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது மட்டும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வரும். மீதி எல்லாமே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். மீதி 13மே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த பாயிண்ட்ஸ்மேன் மட்டும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வரும். 1 by 1 எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து 22/2 வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அதாவது February வரைக்கும். ஸோ நிறைய டைம் இருக்குது. உங்களுக்கு இருக்க கான்டாக்ட்ஸு சர்க்கிள்லேயும் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். குரூப் டியில் வந்து மொத்தமாக ஒரே ஒரு சிபிடி தான். அது சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல். மொத்தமாக 4 ஸ்டேஜ் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ்மேன். இது வந்து இன்ஜினியரிங் கண்ட்ரோலில் வராது, இது ஆப்ரேஷன் கண்ட்ரோலில் வரும். நேச்சர் ஆஃப் ஒர்க்கு பாயிண்ட்ஸ்மேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே இவங்க ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுவாங்க. ட்ரெயின்ஸ் போகும்போது அதுக்கு ஃப்ளாக் காமிப்பாங்க, ஆல்ரெடி சிக்னல் காமிப்பாங்க. அப்புறம் பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட், சிக்னல் ஃபெயிலியர் டைமில் லோக்கோ பைலட் கார்டுக்கு வந்து மெமோ இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாயிண்ட்ஸை கிளாம்ப் பண்ணி மேனுவலாக கிராங்க் பண்ணி ட்ரெயினை பாஸ் த்ரூ பண்ணுற ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பாயிண்ட்ஸ்மேன் தான் கேரி ஓவர் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேஷன் லிமிட்ஸ்குள்ளே இருக்க கேட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ்மேன் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷன்லேருந்து குட்ஸ் ஏதாவது கிளம்புது, அப்படி இல்லைன்னா அங்கே குட்ஸ் ஏதாவது ஸ்டேபிள் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் அங்கே ஸ்டேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ்மேன் வந்து லோக்கோ பைலட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஜாபு. வெறும் ஃப்ளாக் காமிக்கிறது மட்டும் அவங்களுக்கு இல்லை, ரன்னிங் ட்ரெயினில் வர ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதும் பாயிண்ட்ஸ்மேனோட ஒர்க்கு தான். ஸோ மோஸ்ட்லி ஒரு ஸ்டேஷன் லிமிட்ஸ்குள்ளே நடக்கிற ஒர்க்கில் பாயிண்ட்ஸ்மேன் வந்து எஸ்எம்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க ஜென்ரலாக. இதில் சேலரி பார்த்திங்க அப்படின்னா 18,000 பேசிக்கு, அப்புறம் 53% டிஏ, ஹெச்ஆர்ஏ, அப்புறம் XYCTஸில் அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் அதர் அலவன்சஸில் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ், அப்புறம் ஓடி மோஸ்ட்லி இருக்காது. இது வந்து ஆப்ரேஷன் கண்ட்ரோலில் வரதுனால இதில் வந்து டெக் 3 டெக் 2ன்னு ப்ரொமோஷன் இருக்காது. இதில் வந்து பாயிண்ட்ஸ்மேன் 1, பாயிண்ட்ஸ்மேன் 2, அப்புறம் ஷண்டிங் மாஸ்டர், அதில் 1 and 2 அந்த மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட்ஸ்மேன் ஜாபில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அசிஸ்டண்ட்டாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் அப் டு லெவல் 5 வரைக்கும் போக முடியும், அவங்களோட சீனியாரிட்டி வந்து நல்லா இருந்தால். பட் ஆனால் பாயிண்ட்ஸ்மேனில் வந்து லெவல் 4 வரைக்கும் தான் போக முடியும். அதுவே அவங்களோட சீனியாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தால் தான் ஷண்டிங் மாஸ்டராகவே ஆக முடியும். இதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஷிஃப்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 hour ஷிஃப்ட் இருக்கும், இல்லைனா 12 hour ஷிஃப்ட் இருக்கும். இப்போ அந்த 12 hour ஷிஃப்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஸ்டேஷன்ஸில் இருக்கும். அங்கே அதிகமாக ட்ரெயின்ஸ் வந்து நிற்காது, எல்லாமே ரன் த்ரூ ஆகிட்டு இருக்க ட்ரெயின்ஸாக இருக்கும். இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் நின்று போகிற அந்த ரூரல் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் 12 hour ஷிஃப்ட்டு. இதே ஜங்ஷன்ஸில் இல்லை பெரிய ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் 8 hour ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து உங்களோட ஒர்க் லோடும் மாறும், நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் வித் யூ அதுவும் மாறும். இப்போது ஒரு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 to 8 பாயிண்ட்ஸ்மேன் அட் அ டைம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அங்கே ஒர்க் லோடு வந்து 8 hours தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடலாம். ஆனால் ரூரல் ஸ்டேஷன்ஸில் 12 hour டியூட்டி இருக்கும். உங்கள் கூட 1 or 2 persons ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த 12 hourல உங்களுக்கு ஒர்க் லோட் கம்மியாக இருக்கும்.
இந்த ஆப்ரேஷன்ஸ் ஓப்பன் லைன் ரிலேட்டடாக வந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் இருக்கும். 2 டே 3 நைட்ஸு இல்லை 3 டே 2 நைட்ஸு அப்படின்ட்டு. கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. மினிமம் ஒரு ஷிஃப்ட்டுக்கும் இன்னொரு ஷிஃப்ட்டுக்கும் நடுவில் மினிமம் 8 ஹவர்ஸ் கேப் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் இல்லாத ஒரு எல்டிசி பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எல்டிசி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் டெக் 2 டெக் 3 போக முடியும். ஆனால் பாயிண்ட்ஸ்மென் மட்டும்தான் எல்டிசி எழுதும்பொழுது ஆப்ரேஷன்ஸும் போகலாம், பர்சனல் டிபார்ட்மெண்ட்டும் போகலாம், இல்லை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டும் போகலாம். இப்போ ஆக்சுவலாக ஜிடிசி வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுலேருந்து இமீடியட்டாக எழுதலாம். நீங்கள் பாயிண்ட்ஸ்மெனாக ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்டிசியில் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கார்டுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதலாம். 5 இயர்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்எம்க்கு எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 போஸ்ட்லேயே பாயிண்ட்ஸ்மென்ட்க்கு தான் லீஸ்ட் டிஃபிகல்ட்டி, ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்க ஜாபு. அது மட்டும் இல்லாமல் வேறு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ரூரல் ஸ்டேஷனில் இருந்தீங்கனாலும் 12 மணி நேரம் இருக்குன்னா 12 மணி நேரமும் உங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ ஃப்ரீ டைம்லலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி பிஸியான ஸ்டேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த 8 ஹவர் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். அது உங்களோட வில் பவர் தான். கம்பேரிங் டு அதர் ஜாப்ஸு பாயிண்ட்ஸ்மென் வந்து கொஞ்சம் டிக்னிஃபைடு ஜாபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஜாபாக இந்த பாயிண்ட்ஸ்மென் ஜாப் இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஃபிக்ஸ்டு பிளேஸு, ஈவன் நைட் ஷிஃப்ட்டாக இருந்தாலுமே அந்த ஸ்டேஷன் லிமிட்ஸ்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட அந்த பர்சனல் சேஃப்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் குரூப் டி அப்ளை பண்ணுறீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஆனால் பாயிண்ட்ஸ்மேனுக்கு A2 வேணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது 6/9 ஐசைட் இருக்கணும், வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். நீங்கள் கிளாஸ் போட்டு கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு 6/9 நார்மலாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் போட்டுட்டு 6/9 இருந்ததுன்னா அது மெடிக்கலி எலிஜிபிள். ஆனால் நீங்கள் லேசர் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்டட் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் லேசர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்மேனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. லேசர் பண்ணல அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் A2 இஸ் ஃபார் பாயிண்ட்ஸ்மேன். அடுத்தது அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்ஸ். ஜென்ரலாக ஒர்க் ஷாப்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் ICF, SR, அப்புறமா கேரேஜ் அண்ட் வேகன்சஸ்லேயே நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் தனியாக இருக்குது, ஓப்பன் லைன் தனியாக இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்ஸில் அது TL அண்ட் AC, ட்ரெயின் லைட் அண்ட் AC செக்அப் பண்ணுறது அதில் ஒர்க் ஷாப்ஸு. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் ஷாப்ஸ்லையுமே காமனாக தான் இருக்கும் ஒர்க் நேச்சர். ஒர்க் ஷாப்ஸில் இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஷிஃப்ட் ஹவர்ஸ் இருக்கும், 8 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸு. அப்படி அதுக்கு மேலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓடி அலவன்சஸ் கிடைக்கும். ஜென்ரலாக நைட் ஷிஃப்ட் இருக்காது, மோஸ்ட்லி டே ஷிஃப்ட் தான். அப்புறமா நேச்சர் ஆஃப் த ஒர்க் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் யூனிட்டோட டெக்னீஷியன்ஸ்க்கும் சூப்பர்வைசர்ஸ்க்கும் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிஓசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெயிண்டிங்னு சொல்லி ஒரு தனி செக்ஷன்ஸ் இருக்கும், வெல்டிங்கு ரிவிட்டிங்னு சொல்லி தனி செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் ஒர்க் ஷாப்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ரயில் போகி இருக்கும், அதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குன்னு அந்த ஷெடியூல் மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் வரும்போது ஃபுல்லாக க்ளீனிங், எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு, இந்த மாதிரி எந்தெந்த செக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க் இருக்கும். ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி அதிகமாகவே இருக்கும் அதில். ஆனால் ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு வேறு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் உங்களோட வில் பவர் தான் அது. GDC வந்து சேம் தான். நீங்கள் ஜாயின் பண்ண அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் யூஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எனி GDC எக்ஸாமினேஷன்ஸ் இந்த ரயில்வே. LDC வந்து மினிமம் 3 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கணும். LDCயில் ஏன் இந்த 3 இயர்ஸ் ரெஸ்ட்ரைன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ மினிமம் அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு க்ளீன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த 3 இயர்ஸ் சர்வீஸ். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வேகன்சி கம்மியாக இருக்கும், காம்படிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுற நீங்கள் அடுத்து டெக் 3க்கு அப்புறம் டெக் 2, டெக் 1, அப்புறம் MCM இல்லைனா சீனியர் டெக்னீஷியன் சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் மாறுவீங்க. சீனியர் டெக்னீஷியன்ஸ் வந்து லெவல் 5, அதுக்கப்புறம் JEE SSC. இதில் ப்ரொமோஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். மினிமம் உங்களுக்கு அசிஸ்டண்ட்லேருந்து டெக் 3 போகிறதுக்கு மினிமம் 4 to 5 இயர்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சீனியர் டெக்னீஷியன்லாம் வரதுக்கு 12 to 15 இயர்ஸ் ஆகிடும். இந்த ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக குரூப் டியில் கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஹையர் கிராஜுவேட் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனம். உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு இருக்க LDC GDC ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை ஓப்பனில் வர எக்ஸாம்ஸ் எதையாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் அந்த ஜாபுக்கு ப்ரொமோட் ஆகிறது தான் நல்லது. ஏன்னா குரூப் டி ஜாப் வந்து ஒரு கிராஜுவேட்டுக்கான ஜாப் கிடையாது. ஓகே, எலக்ட்ரிஃபைட் லைனில்
அடுத்தது அசிஸ்டன்ட் டிஆர்டி. டிஆர்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிஃபைட் லைனில் இருக்க அந்த ஓஹெச் லைனு, அப்புறம் மாஸ்ட்டு, அப்புறம் அந்த எர்த் பாண்டு கேபிள்ஸு, இதெல்லாம் அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் மானிட்டரிங்கில் நீங்கள் அசஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு செக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த செக்ஷனில் மினிமம் 50 to 60 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா, அந்த 60 கிலோமீட்டரில் இருக்க ஓஹெச் போஸ்ட்டு, அப்புறம் அந்த ஓஹெச் கேபிள், இது எல்லாத்தையுமே பீரியாடிக்கலாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட டியூட்டியாக இருக்கும். அது இல்லாமல் அப்புறம் சப்ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் இருக்கும். அந்த மாதிரி சப்ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ்லேயும் மானிட்டரிங் ஒர்க் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும். டிஆர்டிக்குன்னு சொல்லிட்டு டவர் கார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டவர் காரில் போய் தான் மோஸ்ட்லி மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கும். அந்த மாதிரி டவர் காரில் போய்ட்டும் டெக்னீஷியன்ஸ் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து அதுதான், ஓஹெச் போஸ்ட்டு அந்த கேபிளோட மெயின்டெனன்ஸ் தான். இதுலேயும் சேலரி சேம் தான், 18,000 பேசிக் பே, அப்புறம் 53% டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ எல்லாம் சேம் தான். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து டிஏ வந்து கிளைம் பண்ணலாம். அதாவது இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பர் டேக்கு 625 ருபீஸ் இவங்க கிளைம் பண்ணலாம். மேக்ஸிமம் 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இவங்க கிளைம் பண்ணலாம். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு 9,000 அரௌண்ட் 9,000 கிட்ட சேலரி வந்து அதிகமாக வரும். ஷிஃப்ட்டு வந்து மோஸ்ட்லி 9 to 10 ஹவர்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் ஜென்ரலாக போய் மெயின்டெனன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 8 to 10 ஹவர்ஸ் இருக்கும். இன்கேஸு இந்த டவர் காரில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டவர் காருக்குன்னு எப்போது டிஆர்டி பிளாக் அவைலபிள் இருக்கோ அப்போ தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மார்னிங் 6 to 10 தான் இருக்குது அப்படின்னா அசிஸ்டண்ட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 5 ஸ்டார்ட் ஆகிடும். 5 ஸ்டார்ட் ஆகி 12 o'clock முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஸோ அந்த டிஆர்டி பிளாக் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் மாறும். இதில் சென்னை டிவிஷனில் மட்டும் நைட் ஷிஃப்ட் இருக்கும். மற்ற டிவிஷன்ஸில் தான் மோஸ்ட்லி டே தான் சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு ரிமைனிங் டைமில் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் தாராளமாக. ஜிடிசி சேம் தான், நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஹையர் போஸ்ட் ஏதாவது கால்ஃபர் வந்தால் இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு எழுதலாம். எல்டிசி வந்து 3 years, மினிமம் 3 years சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டவர் கார் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அது வந்து லோக்கோ பைலட் மாதிரியாதுன்னு போஸ்ட் தான், பட் ஆனால் அவங்க அந்த டவர் வேகனை மட்டும் ரன் பண்ணுவாங்க. பட் ஆனால் லோக்கோ பைலட் கிளைம் பண்ணுற மாதிரி ரன்னிங் அலவன்ஸ், ரிஸ்க் அலவன்ஸ் எல்லாமே அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஜாப் டவர் கார் டிரைவர். ஸோ நீங்கள் 3 years கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் டிஆர்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அதுக்கு டவர் கார் டிரைவருக்கு எக்ஸாம்ஸ் எழுதி அந்த போஸ்ட்டுக்கு ப்ரொமோட் ஆகிக்கலாம். அது ரொம்ப ஒரு நல்ல ஜாப் சொல்லப்போனால். இது வந்து இந்த டேரெக்டாக எலக்ட்ரிஃபைடு லைனோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது பர்சனல் சேஃப்டிக்கு. இதில் ப்ரொமோஷன் சேம் தான். இது வந்து இன்ஜினியரிங் கண்ட்ரோலில் வரதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அடுத்து டெக் 3 to டெக் 2, அப்புறம் டெக் 1 சீனியர் டெக்னீஷியன், ஜேஇஎஸ்எஸ்சி தான். இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோன்ற மாதிரி தான் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்லேருந்து டெக் 3 போகிறதுக்கு மினிமம் 6 to 7 years ஆகிடுதுன்ற மாதிரி தான் நான் விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க. அடுத்தது எஸ்என்டி, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் அசிஸ்டன்ட். இவங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு 3 இல்ல 4 ஸ்டேஷனில் ஒரு செக்ஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஜேஇ கண்ட்ரோலில் வரும். அந்த ஜேஇயோட கண்ட்ரோலில் இவங்க இருப்பாங்க. இப்போது எஸ்என்டியில் வந்து என்னன்னா ஒரு பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலியரு இல்லைனா ஒரு சிக்னல் ஃபெயிலியர் அப்படின்னா டெக்னீஷியனும் அசிஸ்டண்ட்டும் டேரெக்டாக போய் அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க எஸ்என்டி பிளாக் எடுத்து பர்டிகுலர் செக்ஷனில் இருக்க இல்லை ஸ்டேஷனில் இருக்க சிக்னல்ஸையும் பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பீரியாடிக்கலாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க்கும் இவங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக எஸ்என்டியில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஃபெயிலியர். சின்னதாக மழை பெஞ்சாலே சரி, இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் வர ஒரு டிபார்ட்மெண்ட் எஸ்என்டி. ஸோ மோஸ்ட்லி எப்போவுமே ஃபெயிலியருக்கான கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னமோ 8 to 10 hours தான். பட் ஆனால் ஃபெயிலியர் அப்படின்னு கூப்பிடும்பொழுது நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டே இல்லை நைட் இல்லை அப்படிலாம் கிடையாது. 24/7 நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே தான் இருக்கணும். ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட சீனியர்கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபெயிலியர்ஸ் இல்லாத டைமில், நார்மல் டைமில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் 7 hours 6 hours கூட போகலாம். பட் ஆனால் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 10 hours மேலே ஒர்க் பண்ணாலும் கண்டினியூஸாக அங்கேயே தான் இருக்க மாதிரி இருக்கும். இதில் ஜிடிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேம் தான், எல்டிசியும் சேம் தான். நீங்கள் 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்கோ இல்லைனா ஹையர் அஃபிஷியல் எக்ஸாம்ஸ்க்கோ நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். சேலரி சேம் தான். இந்த போர்ஷன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம் தான். இந்த அதர் அலவன்சஸ் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இந்த டிஆர்டி மாதிரி எஸ்என்டிலையும் நீங்கள் ட்ராவல் அலவன்ஸ்க்கு கிளைம் பண்ணலாம். பர் டேக்கு 625, அப்போது மேக்ஸிமம் 13 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் எஸ்என்டியில். டிஆர்டி மாதிரியே இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரொமோஷன் ரொம்ப ஸ்லோங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் டு டெக் 3, டெக் 3 to டெக் 1, டெக் 3 to டெக் 2, அப்புறம் டெக் 1, அப்புறம் சீனியர் டெக்னீஷியன், அப்புறம் ஜேஇஎஸ்எஸ்சி.
இதில் இந்த லெவல் 5 எம்சிஎம் வரத்துக்கே மினிமம் 15 to 16 இயர்ஸ் ஆகிடும். இதில் வந்து அசிஸ்டன்ட் டு டெக் 3 வரத்துக்கே மினிமம் 6 to 7 இயர்ஸ் ஆகிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாமே குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் குரூப் டி ஸ்டாஃப் கிட்ட தான். பட் ஆனால் யாருமே இப்போ அதில் வந்து இன்னும் குரூப் டி ஸ்டாஃபில் லெவல் 1 போஸ்ட்டில் ஒர்க் பண்ணல. எல்லாருமே 2024 ஜிடிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஜேஇயாக போயிட்டாங்க. இதில் நைட் ஷிஃப்ட் இருக்குமா அப்படின்னா ஜென்ரலாக நைட் ஷிஃப்ட் இருக்காது. பட் ஆனால் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் எந்நேரமாக இருந்தாலும் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபர்தராக படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னா ஷோராக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஃபெயிலியர் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது உங்களோட வில் பவர் தான். பட் ஜாப் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் இருக்கும். மொத்தமாகவே ஒரு செக்ஷனில் இருக்க 3 இல்லை 4-5 ஸ்டேஷன்ஸ்குள்ளே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அந்த பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின்ஸ். அசிஸ்டன்ட் இன் ட்ராக் மிஷின்ஸ் எப்படின்னா ஒரு மிஷின்ஸ் பர்டிகுலராக இருக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக. அந்த மிஷினில் ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டில் அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியன், டெக் 2, டெக் 3, அப்புறம் ஜேஇ, எஸ்எஸ்சி எல்லாமே ஒரு குரூப்பாக இருப்பாங்க. ஒரு மிஷினில் இப்போது போஸ்ட் பண்ணுற அசிஸ்டன்ட் வந்து அந்த மிஷினோட பிளாக் ஒர்க்கிங், மெயின்டெனன்ஸு இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஹைலி ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்க ஜாபு. அதே மாதிரி ஒர்க்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அலையிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டிவிஷனில் அந்த டிவிஷனுக்குள்ளே எங்கே வேணால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி உங்களால் வீட்டுக்கு போய்ட்டு வரணும் முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது சேல்ரி வந்து பேசிக்காக அது சேம் தான். இந்த அதர் அலவன்சஸில் நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுனால டிஏ பில் கிளைம் பண்ணலாம். பர் டேக்கு 625 rupees. மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 26 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ 26 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு 15 to 16,000 மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அசிஸ்டண்ட்டை விட அதிகமாக நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம். ப்ரொமோஷன் வந்து அசிஸ்டன்ட் டு டெக் 3, டெக் 3 டு டெக் 1 சேம் தான். இது சீனியர் டெக்னீஷியன் அப்புறம் ஜேஎஸ்எஸ்சி. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரொமோஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஷிஃப்ட்டு வந்து டே நைட்டு எப்படி வேணால் இருக்கலாம். இப்போது டிபிஜே, சேலம், மதுரை இந்த மாதிரி டிவிஷன்ஸில் டே ஷிஃப்ட்டும், பாலக்காடு, டிவிசி, சென்னை இந்த மாதிரி டிவிஷன்ஸில் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். அப்புறமா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எப்படின்னா 8 to 5 அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எப்பப்போல்லாம் உங்களுக்கு பிளாக் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் தான் ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் வந்து மார்னிங் 6 to 10 கிடைக்கிது அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 5 to 12 இல்லை 5 to 13 அந்த மாதிரி இருக்கும். ஜிடிசி வந்து சேம் தான். எல்டிசி 3 years ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர டெக்னீஷியன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் டெக்னீஷியன்ஸ்க்கு எக்ஸாம் எழுதலாம். ஜிடிசி சேம் தான். எல்டிசி வந்து 3 years ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்க்கு எக்ஸாம் எழுதலாம். என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினாக உங்களோட ப்ரிஃபரன்ஸில் கடைசி 4 இடத்துல எதுலையாவது போட்டு விடுங்க. அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். இதில் நேச்சர் ஆஃப் த ஒர்க் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ஸ்குள்ளே இருக்க பிரிட்ஜஸோட மெயின்டெனன்ஸு அப்புறம் மானிட்டரிங் ஒர்க்கு தான் இருக்கும். அப்போது அந்த பிரிட்ஜஸோட பில்லர்ஸு அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க் இருக்கும். அதுக்கு இவங்க டெக்னீஷியன்ஸ்க்கு, சூப்பர்வைசர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. சேல்ரி சேம் தான். இதில் டிஏ கிளைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதர் அலவன்சஸில் ஓடி அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்புறம் ஷிஃப்ட்டு வந்து மோஸ்ட்லி டே ஷிஃப்ட்டாக இருக்கும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் ஹவர்ஸ் வந்து 8 to 9 hours இருக்கும். ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க டிபார்ட்மெண்ட் தான். எல்டிசி, ஜிடிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரியே தான் சேமாக இருக்கும். இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கான உங்களுக்கு இனஃப் டைம் வந்து இதில் கொஞ்சம் கிடைக்கும். ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஸ்லோ தான். அஸ் யூஷுவல் 5 to 6 years ஃபார் யுவர் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மேன் பவர் ஆல்ரெடி ரொம்ப கம்மி தான். ஏன்னா புதுசாக கட்டுற பிரிட்ஜஸ் எல்லாமே கான்ட்ராக்டில் வந்துடுது. ஸோ வெறும் மெயின்டெனன்ஸ் மானிட்டரிங் ஒர்க் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரொமோஷனுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நைட் ஷிஃப்ட் கிடையாது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பர்டிகுலர் செக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அவ்வளோதான் இதில் இருக்க ஒரே ஒரு பெனிஃபிட். அசிஸ்டன்ட் இன் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ். இதில் வந்து 2 type ஆஃப் ஒர்க் இருக்கும். ஒரு ஷெட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மெயின்டெனன்ஸு, க்ளீனிங்கு அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். இதே ஓப்பன் லைனில் ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற குட்ஸ் ட்ரெயினுக்கு பிபிசி சர்டிஃபிகேட் வந்து அந்த சிஎன்டபிள்யூ ஜேஇ தான் இஷ்யூ பண்ணுவார். அதுக்கு வந்து நீங்கள் அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் டைமில் ஒரு ட்ரெயினில் வர ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ஸில் இருக்க சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப் தான் சரி பண்ணுவாங்க. நியூமேட்டிக் ஃபெயிலியரு இல்லைன்னா ஹார்ட் ஆக்சிலு, பியரிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சிஎன்டபிள்யூ ஸ்டாஃப் தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க.
ஒரு ஷெட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து சேம் தான். 8 to 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கூப்பிட்றப்ப போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி சேம் தான். அதர் அலவன்சஸில் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளில ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஸ்டேஷனுக்கு போய் அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் டிஏ கிளைம் பண்ணிக்கலாம். ரயில்வேல இருக்க எல்லா போகிக்குமே பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போகிஸை வந்து சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு பிஓஹெச் ஐஓஹெச்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி டே ஷிஃப்ட் தான் இருக்கும் நீங்கள் ஷெட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா. இதே ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அரௌண்ட் த கிளாக் ஒர்க் இருக்கும். மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்டிசி எக்ஸாம்ஸில் வந்து டெக்னீஷியனோ இல்லை அதுக்கப்புறம் வர ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரொமோஷன் சேம் தான். அசிஸ்டன்ட் டு டெக் 3, டெக் 3 டு டெக் 2, டெக் 2 டு டெக் 1, அப்புறம் சீனியர் டெக்னீஷியன். இந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே ப்ரொமோஷன் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். 4 to 5 years ஆகும் மொதல் ப்ரொமோஷனுக்கு. அடுத்தது அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. டிஎல்ஏசி அப்படின்னா ட்ரெயின் லைட்ஸ் அண்டு ஏர் கண்டிஷனிங். இதுலேயுமே 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒர்க் ஷாப் அப்படின்னா பிட்லைனில் இருக்கும்போது கோச்சஸோட ட்ரெயின் லைட்டு, அப்புறமா ஏசி அதெல்லாம் செக் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இதே ஓப்பன் லைன் அப்படின்னா ட்ரெயின் மூமெண்ட்லேயே அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மூமெண்ட் ரன்னிங் டைமில் வர ஏசி ப்ராப்ளம், இல்லைனா ட்ரெயின் லைட்டு ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ஸ்டேஷன்லேயும் அந்த ஸ்டாஃப்ஸ் தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி இமீடியட்டாக சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்க ஜாப் தான் இது. இதில் இருந்துக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அவங்களோட பர்சனல் வில் பவர் தான். ஷிஃப்ட் ஹவர்ஸ் வந்து 8 to 10 ஹவர்ஸ் இருக்கும். இது ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 9 ஹவர்ஸ் ஃபிக்ஸ்டு ஷிஃப்ட் ஹவர்ஸ் இருக்கும். ப்ரொமோஷன் வந்து டெக் 3, டெக் 2, டெக் 1 அதே தான். ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் இதில். எல்டிசி, ஜிடிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ சேம் தான். ஜிடிசி அப்படிங்கிறது நீங்கள் இமீடியட்டாக எழுதலாம். இப்போது 2023 ஜாயின் பண்ண குரூப் டி எம்ப்ளாயிஸ் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா இமீடியட்டாகவே ஜிடிசி 2024 ஆஃபர் பண்ணாங்க. ஸோ நிறைய ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணி மினிமம் 3-4 months சர்வீஸ் பண்ணிட்டு இமீடியட்டாக அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போது ஜேஇ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஜிடிசி 2024 வந்து ஜேஇ கிளியர் பண்ணிவிட்டு இப்போது கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிடிசி 2024 ஆல்மோஸ்ட் 200+ லோக்கோ பைலட் வேகன்சிஸ் வந்துருந்தது. 120க்கு மேலே ஜேஇ வேகன்சிஸ் வந்துருந்தது. அடுத்தது ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4. இது கொஞ்சம் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்க ஒரு ஜாப். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்குது அப்படின்னா பர் டேக்கு இத்தனை கிலோமீட்டருங்கிற ஒரு டார்கெட் இருக்கும். அதில் ட்ராக்கை பை ஃபுட் போய் இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. பேண்ட்ரோல் கிளிப்பு, வெல்டு ஃபெயிலியர் இருக்கா, அப்புறம் ஃபிஷ் பிளேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்காங்கிற மாதிரி ஃபிசிக்கலாக போய் மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான் ட்ராக் மெயின்டெனரோடது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் லிமிட்ஸ்க்கு வெளில இருக்க கேட்டை ஆப்ரேட் பண்ணுற ஜாப் கிடைத்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அது ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஒரே ஆள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஷிஃப்ட் ஹவர்ஸ் வந்து 8 hours தான். ஆனால் டைமிங் வந்து எப்போ வேணாலும் இருக்கும். 7 to 5 இருக்கும், இல்லைனா 8 to 6 இருக்கும். ஸோ உங்களுக்கு டிபெண்ட் ஆன் த ட்ரெயின் மூமெண்ட். இந்த ஷிஃப்ட் டியூரேஷனில் ஒரு முக்கால்வாசி நீங்கள் ஓப்பன் லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ப்ளஸ் இதில் டிஏவும் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கில் நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால ரிஸ்க் அலவன்ஸும் உண்டு. ரிஸ்க் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3375 ரூபா கிடைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சேலரி. இதில் ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெக் 2, டெக் 3ன்னு இருக்காது. அதுக்கு பதிலாக ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4க்கு அப்புறம் கிரேட் 3, கிரேட் 2, அப்புறம் கிரேட் 1 அந்த மாதிரி போகும். இதில் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். மினிமம் 4 to 5 years ஆகும் அடுத்து கிரேட் 3 வரதுக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஜிடிசி ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்போ வேணால் எழுதலாம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். எல்டிசி வந்து மினிமம் 3 years சர்வீஸ் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் பிடி செக்கருக்கு எழுதலாம். அப்புறம் பிவே ஜேஇக்கு எழுதலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஜேஇக்கு எழுதணும் அப்படின்னா நீங்கள் 5 years சர்வீஸ் இருக்கணும். பட் ஆனால் ட்ராக் மெயின்டெனரில் மினிமம் 3 years சர்வீஸ் இருந்தாலே போதும், டேரெக்டாக பிவே ஜேஇக்கு எழுதலாம். எல்டிசியில் பிவே ஜேஇக்கு வேகன்சிஸ் வரும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா எப்போவுமே பிவே ஜேஇக்கான ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராக் மெயின்டெனராக போகிறீங்க அப்படின்னா எல்டிசி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே சிலபஸில் டச்சில் இருங்க. அப்போ தான் எல்டிசி எக்ஸாம்ஸ் வரும்போது இமீடியட்டாக அதுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கிளியராகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து உங்களோட பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்னால எழுதுறீங்க, இல்லை வேலைக்கு போயே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா எல்டிசியோ இல்லை ஜிடிசியோ இல்லை ஓப்பனில் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸோ எழுதுகிற மைண்ட் செட்லேயே போங்க. ஏன்னா ஒர்க்கு வந்து
ஹெல்ப்பர் கிரேடுங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஒன்ட் ஃபீல் ரெஸ்பெக்டட். அதுதான் ஒரு டிக்னிஃபைடு ஜாபாக எல்லா ஜாபும் இருக்காது, எல்லா நேரத்துலையும் இருக்காது. அடுத்தது அசிஸ்டன்ட் பிவே. இதுவும் சேம் தான். ஆக்சுவலாக ட்ராக் பாயிண்டரும் பிவே கண்ட்ரோலில் தான் வரும், அசிஸ்டன்ட் பிவேவும் பிவே கண்ட்ரோலில் தான் வரும். அசிஸ்டன்ட் பிவேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேங்கில் இருப்பாங்க. அவங்களுமே பர்டிகுலர் கிலோமீட்டர் அந்த கேங்குக்குன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ட்ராக்கோட எல்லா காம்பனன்ட்ஸுமே அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ட்ராக்கோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயிலு, ஸ்லீப்பர்ஸு, கிளிப்பு, அப்புறம் ஃபிட்டிங்ஸு, கீழே இருக்க பேலஸ்ட்டு, அப்புறம் அந்த ரயிலில் வெல்டு ரினியூவல் பண்ணுறது, ஃபிஷ் பிளேட்ஸு இன்ஸ்டால் பண்ணுறது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே இவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அதுதான். சேல்ரி வந்து சேம். இவங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் இருக்கும், டிஏ பில்ஸும் க்ளைம் பண்ணிப்பாங்க. ப்ரொமோஷன் வந்து டெக் 3, டெக் 2, டெக் 1 அந்த மாதிரி இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது பிவேல கொஞ்சம் ப்ரொமோஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிவேல அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்க எல்டிசி, ஜிடிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 10 years to 12 yearsக்குள்ளேயே ஜேஇயாக ப்ரொமோட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒன்ஸ் ஜேஇ ஆகிட்டீங்க அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பிவேல எஸ்எஸ்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். ஸோ அந்த பிவே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேங்மேனாக ஜாயின் பண்ணி எஸ்எஸ்சி இன்சார்ஜ் வரைக்கும் போனவங்களே நிறைய பேர் இருக்காங்க ரிட்டையர் ஆகும்போது. ஸோ அவங்களோட அந்த மினிமம் 25 years சர்வீஸ் பீரியட்லேயே கேங்மேன் டு எஸ்எஸ்சி வரைக்குமே நிறைய பேரால் போக முடியும். அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேவை அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைனில் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அவுட்டோர் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கு வந்து ஃபிசிக்கலாக டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயுமே இருந்துக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் வேறு எக்ஸாம்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட வில் பவர் தான். படித்து நிறைய பேர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போனவங்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் இந்த டீட்டெயிலாம் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வில் பவர். இந்த ஆல்மோஸ்ட்டு 14 டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்என்டி, அப்புறம் ஒர்க் ஷாப்பு, பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகன்ஸ், ஒர்க் ஷாப் தான், எலக்ட்ரிக்கல்னாலும் ஒர்க் ஷாப் தான், பிவே, ட்ராக் மெயின்டெனர், பாயிண்ட்ஸ்மேனு, அசிஸ்டன்ட் டிஆர்டி, டிஎல்என்ஏசி. டிஎல்என்சி ஒர்க் ஷாப்புங்கிறது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். அப்புறம் டிஎல் வந்து ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின். இதில் 14 டிபார்ட்மெண்ட் பற்றியுமே எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இதில் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஆப்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ்மேன் தான். பாயிண்ட்ஸ்மேனுக்கு அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா ஃபிக்ஸ்டு ஒர்க் பிளேஸு, அது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா கேரேஜ் அண்ட் வேகன்ஸு, அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஒர்க் ஷாப்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ட்ராக் மிஷின்ஸ்லாம் கண்டிப்பாக சூட் ஆகிறது டவுட்டு தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போது குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாங்கிற டிசிஷனுக்கு வந்தாலும் சரி, இல்லை இன்னும் அசோசியேஷனில் இருக்கீங்கனாலும் சரி, அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் பாயிண்ட்ஸ்மேன் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ்மேன் வந்து டிஃபிகல்ட்டி மட்டும் இல்லாமல் இந்த டிக்னிட்டி ஆஃப் ஒர்க்கிங்லேயுமே மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாயிருக்கும். ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெஸ் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் அழுக்கப்படாத ஒர்க்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஒர்க் ஷாப்ஸ் கொடுங்க. இல்லை கொஞ்சம் சேலரி அதிகமாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க டிஆர்டி கொடுங்க. அதுக்கப்புறம் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் நல்ல ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறமா கடைசி பிளேசஸில் இந்த ட்ராக் மிஷினு, அப்புறம் இந்த எஸ்என்டி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண குரூப் டி ஸ்டாஃப்ஸ் தான். பட் ஆனால் யாருமே இப்போ குரூப் டியாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணல. எல்லாருமே ஜிடிசி 2024 கிளியர் பண்ணிவிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் ஜேஇயாக கிளியர் பண்ணிவிட்டு கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த 2023 ஜாயின் பண்ண குரூப் டி ஸ்டாஃப் வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ஜிடிசி 2024 எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த எக்ஸாம்ஸை அவங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க ஹையர் போஸ்ட்டில். 7th சிபிசியில் லெவல் 1 கிரேட் பேக்கு வந்து பேசிக் பே வந்து 18,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ, டிஏ எல்லாமே கிடச்சி தான் இப்போ சம்பளமாக வந்துட்டுருக்கு. இப்போது 8th சிபிசிக்கு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி 2026 ஜனவரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. மேபி லேட்டாக கூட ஆகலாம். அப்படி 8th சிபிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா லெவல் 1ஓட ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து 41,000 இருக்கும். இன்கேஸ் ஃபிட்மேன் ஃபேக்டர் வந்து 2.28 கன்சிடர் பண்ணால் 2.28 தான் கன்சிடர் பண்ணுவாங்க, நம்மளால் சொல்ல முடியாது, அது கீழே கூட இருக்கலாம். பட் ஆனால் ஷோராக மினிமம் பேசிக் பே வந்து 27,000 கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் 50+ டிஏ நம்ம கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ புதுசாக சிபிசி கமிஷன் ஃபார்ம் பண்ணும்போது பேசிக் எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டிஏ வந்து அப்படியே பழைய பேசிக் கூட ஆட் பண்ணிடுவாங்க. இப்போது ஆல்ரெடி வந்து 18,000 பேசிக் அப்படின்னா 50% இப்போ ஆல்ரெடி 53 போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட 9,000. ஸோ டோட்டலாக மினிமம் 27,000 வந்து லெவல் 1ஓட பேசிக் பேவாக இருக்கும். இது வந்து மினிமம் தான். இன்கேஸ் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2ஆவோ இல்லை 1.9ஆவோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 32 இல்லை 35 இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் குரூப் டி கிளியர் பண்ணி வர அசிஸ்டண்ட்டோட மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே 55+ மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இது கண்டிப்பாக அப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக அதிகமாகிடும். இப்போ வந்து 18,000 தான் பேசிக்கு. ஒன்ஸ் 8th சிபிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மினிமம் 27 இருக்கும். 27 கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி போனால் அது வந்து நம்மளை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் 27க்கு மேலே தான் இருக்கும் பேசிக் பே 8th சிபிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ சேலரி வைஸ் பார்க்கும்பொழுது 55+ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரி தான். ஆல்ரெடி ட்ராக் மிஷின்ஸு, டிஆர்டி, எஸ்என்டி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் வந்து டிஏ கிளைம் பண்ணுறதுனால ஆல்ரெடி அவங்களோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா 42 இருக்கும் இப்போ கரண்ட்டாகவே. ஸோ ஒன்ஸ் 8th சிபிசி வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட சேலரி எல்லாமே 60+ போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகலாமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஏன்னா சில பேருக்கு கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணுங்கிற நிலமை இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறோமேனு செகண்ட் தாட் இல்லாமல் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஜிடிசி, எல்டிசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். 1 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஒன்ஸ். அதை நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு டக்குன்னு ப்ரொமோட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். போயே ஆகணுங்கிற தேவை இல்லாதவங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வர என்டிபிசி வேறு எக்ஸாம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் தேவை இருக்கிறவங்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி படிக்கலாம். எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எக்ஸாம் டிஃபிகல்ட்டி வந்து என்டிபிசியை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிளியர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பட் ஆனால் அப்படி குரூப் டி சூஸ் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரு க்ரோத் மைண்ட் செட்லேயே இருங்க. ஏன்னா இது கிராஜுவேட்டுக்கான ஜாப் இல்லை. நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். கண்டிப்பாக உள்ளே வரீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி டக்குன்னு வளர பாருங்கள். இல்லை ஓப்பனில் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் கூட கிளியர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அடுத்த வீடியோவில் எப்படி செல்ஃப் ஸ்டடி மூலமாக இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, மொத்தமாக இருக்க அந்த 100 மார்க்கில் மினிமம் எப்படி 75+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி.